ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, என்னோடய யூடியூப் நண்பர்கள் பெரும்பான்மையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்களுக்கு எப்படி ஜிஆர்டிலேருந்து ஃபோன் வந்தது, உங்களோட காண்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்றத பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இது மாதிரி நான் ஜிஆர்டியில் வந்துட்டு ஒரு டாலர் வந்து சீட்டு கட்டி வாங்கியிருந்தேன். அந்த டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணும்போது அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அது ஜிஆர்டி ஹையர் ஆஃபீஸர் வரைக்குமே வந்துட்டு ரீச் ஆகிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்துட்டு ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸும் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களை வந்துட்டு ஜிஆர்டிலேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க, உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, நீங்கள் கொடுக்காம எப்படி உங்களுக்கு ஃபோன் வரும் அப்படின்றப்பல கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டவுட்டு எனக்கும் வந்துச்சு. நான் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன், என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்றப்ப அவங்களே வந்துட்டு சொன்னாங்க, நம்ம வந்துட்டு எந்த நகை கடையிலையுமே வந்துட்டு நகை வாங்கினோம்னா நமக்கு வந்து ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டோட பில்லு நமக்கு ஒரு காப்பி இருக்கும், அவங்கக்கிட்டேயும் ஒரு காப்பி கொடுக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட காண்டாக்ட் நம்பரை கண்டிப்பாக கொடுத்துருப்போம். ஏன்னா எப்போ வந்துட்டு நகை வாங்கினாலும் சரி, துணி வாங்கினாலும் சரி, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அவங்க வாங்க தான் செய்கிறாங்க, நம்ம கொடுத்துட்டு தான் வரும். அந்த பில்லில் இருக்க இன்வாய்ஸ் வந்துட்டு நான் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்த பில்லுலேயும் வந்துட்டு அந்த பில்லோட நம்பர் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு பில்லை வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அந்த பில்லோட இன்வாய்ஸ் நம்பரில் வச்சு தான் அவங்க வந்து எந்த வருஷம் வாங்கியிருந்தோம், எந்த கடையில் வாங்கியிருந்தாங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து சர்ச் பண்ணி எடுத்து தான் வந்துட்டு என்னோட ஃபோன் நம்பரை எடுத்திருக்காங்க. நான் நகை வாங்கும்போது சரி, சீட்டு கட்டும்போது சரி, என்னோட ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். அந்த பில்லுலையும் வந்து அது மென்ஷன் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வர பில்லுலேயும் இருக்கும், அவங்களுக்கு போகிற காப்பிலையும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பார்கோடும் இருக்கும். அந்த பார்கோடை வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணாலும் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தேடி எடுத்து தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தேடி எடுத்து தான் என்னோடய ஃபோன் நம்பரை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா தான் அவங்க எனக்கு ஃபோனும் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டாக இருக்கலாம், வேறு எதனா தெரியாமல் கூட தப்பு நடந்திருக்கலாம், அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களோட நகையை வந்து எங்ககிட்ட கொடுத்து கண்டிப்பாக மாற்றிக்கோங்க, அதுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த சார்ஜுமே போட மாட்டோம், இந்த மாதிரி தப்பு நடந்ததுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மனசார நாங்கள் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு என்னோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு போட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணமே என்னோட வியூவர்ஸ், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய டவுட் வந்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரெண்டாவதாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு நான் இன்னும் வந்துட்டு ஜிஆர்டி ஆஃபீஸ்க்கு இன்னும் போகலை, என்னோட நகையும் நான் இன்னும் மாற்றலை. சப்போஸ் நான் போய் மாற்றியிருந்து நான் வந்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா நான் இந்த கேள்விகள்லாம் வேணால் நான் அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு சார், இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாக்கா மேபி எனக்கு எதனா பதில் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா நானே இன்னும் போகலை. சப்போஸ் நான் போயிட்டு அந்த மாதிரி மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்திருக்க கமெண்ட்ஸை கண்டிப்பாக அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டவுட் எல்லாம் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வந்துட்டு நம்ம பொருளை வந்துட்டு நல்லா செக் பண்ணி வாங்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர மற்றபடி யாரையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இதை அப்லோட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக சொல்லுவேங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன பதில் வருதோ கண்டிப்பாக அதை உங்ககிட்ட திரும்பவும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியலிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மறுபடியும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேரோட கேள்விக்கு என்னால் ரிப்ளைவும் பண்ண முடியல. அதனால தான் சரி ஒரு வீடியோ போல் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.